ஏனே இங்க கரசகுளத்துல ஒருத்தன் நடுவு ரோட்ல படுத்து கிடக்காமனே. இங்க பாரு எப்படி செல்லு நோண்டிட்டு இருக்கான் பாரு. வீட்டில் இருப்பது போன்று நடு ரோட்டில் குப்பரப்படுத்திக் கொண்டு செல்போனை பார்த்து கொண்டிருந்த மதுபோதை ஆசாமியால் தவித்த வாகன ஓட்டிகள். இப்படி படுத்து கிடந்தால் வண்டி ஏதும் மேலே ஏறி விடாதா என்று கேட்டபோது அதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும் என்று பதில். சட்டென குறுக்கே வந்த லாரி, இணையத்தில் தீயாக பரவும் வீடியோ. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். டென்ஷனா? என்ன பிரச்சனை தலைவரா? என்ன பிரச்சனை? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கொப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் வீரையன். நேற்று இரவு கோவில்பட்டிக்கு சென்று மீண்டும் அரசு பேருந்தில் சொந்த ஊருக்கு புறப்பட்டுள்ளார். பேருந்தில் ஏறும் முன்பாகவே அதிகப்படியாக மது அருந்திய வீரையன் புல் போதையில் இருந்துள்ளார். இதனை பார்த்த பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் கரிசல்குளம் பகுதியிலேயே வீரையனை இறக்கிவிட்ட நிலையில் நடு ரோட்டிலேயே படுத்துக்கொண்டு செல்போனை பயன்படுத்த தொடங்கியுள்ளார். ஏனே இங்க கரசகுளத்துல ஒருத்தன் நடுவு ரோட்ல படுத்து கிடக்காமனே. என்னன்னு எப்படி படுத்து கிடக்கான்? இங்க பாரு எப்படி செல்லு நோண்டிட்டு இருக்கான் பாரு. வீட்டில் இருப்பது போன்று அசால்ட்டாக குப்புறப்படுத்திக் கொண்டு செல்போனை பயன்படுத்திய வீரையனால் அப்பகுதி வழியாக சென்றவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக வளைவு பகுதியான அங்கு எதிரே வந்த லாரி ஜஸ்ட் மிஸ்ஸில் வீரையன் மீது ஏறாமல் ஓரமாக சென்றது. இரவு நேரத்திலும் ஓட்டுநர் விழிப்பாக இருந்ததால் வீரையன் உயிர் பிழைத்த நிலையில் ஏன் இப்படி படுத்திருக்கிறீங்க என்று கேட்டபோது டென்ஷனாக இருந்துச்சு, அதான் படுத்துட்டேன் என்று கூறியுள்ளார் மதுபோதை ஆசாமி. டென்ஷனா? என்ன பிரச்சனை தலைவரா? என்ன பிரச்சனை? இதற்கிடையே அவ்வழியாக காரில் சென்ற நபர் ஒருவர் மதுபோதை ஆசாமியிடம் பேச்சு கொடுத்து அக்கம் பக்கத்தினரின் உதவியோடு பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே அழைத்து சென்று விட்டார். திருப்பி கொண்டு குறைச்சல் இல்ல. எவனும் ஏத்திட்டு செய்வரு? எவனும் ஏத்திருப்ப லாரிக்காரன் ஏத்திருப்பான் தலைவர. இப்படி படுத்து கிடந்தால் வண்டி ஏதும் மேலே ஏறிவிட போகுது என்று சொன்னால் என் மேல வண்டியை ஏத்த இனி ஒருத்தன் பிறந்துதான் வரணும் என்று வீரவசனம் பேசி இருக்கிறார் வீரையன். எழுந்து நிற்கவே முடியாத நிலையில் நடு ரோட்டில் படுத்துக்கொண்டு அட்டகாசம் செய்த வீரையனின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எவ்வளவு நேரம் படுத்து எடுக்காப்புல? அவர் எப்படி பண்டிகையில் எப்படி பார்க்கற பாருங்க. அப்போ இருந்து அப்படி தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்மளை ஏற்றிடுவானா? சரி எந்தியும் யோ எந்தி பஸ் ஸ்டாண்டு போருமியா? என்னது உச்சி படுப்பீரு? எங்க வீட்டு போனோம் நாங்க? ஓரமாக படுக்க வேண்டியதானே. யார் நான் நடு ரோட்லேயே படுப்பாங்க. என்ன படுத்து இப்போ லாரிக்கான கொஞ்சம் முன்னே ஏற்றிருப்பேன், தெரியாமல் படுத்துட்டீரா? திருப்பி கொண்டு குறைச்சல் இல்லை. எவனும் ஏற்றிட்டு என்ன செய்வீரு? எவனும் ஏற்றிருப்பேன் லாரிக்காரன் ஏற்றிருப்பான் தலைவரை.